உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகளில்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். பொஹேவியா டிஃப்யூசா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது மூக்கிரட்டை கீரை. இந்த மூக்கிரட்டை கீரையோடு எக்லிப்டா புரோஸ்டேட்டா என்று சொல்லக்கூடிய மஞ்சள் கரிசாலை, இந்த மஞ்சள் கரிசாலையும் அதனோடு பசலை, கொடி பசலையாக இருந்தாலும் சரி, செடி பசலையாக இருந்தாலும் சரி, இந்த மூன்று சாறுகளில் ஏதேனும் ஒன்றை அடிக்கடி நாம் பருகி வருகின்ற நிலையிலே உடலிலே தேங்கி இருக்கின்ற தேவையற்ற நீரை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்கும். சிறுநீரக சீர்கேடுகளுக்கு இது ஒரு நல்மருந்தாக விளங்கும். இந்த மூக்கிரட்டையை புனர்னவா என்று வடமொழியில் சொல்லுவார்கள். புனர் என்று சொன்னால் மீண்டும், நவம் என்று சொன்னால் புதிது. மீண்டும் புதிதாக ஒரு செயலிழந்த உறுப்பை செய்யக்கூடிய ஒரு கீரை என்பதனாலே இதற்கு புனர்னவா என்று மூக்கரட்டைக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். இந்த மூக்கரட்டை சாறு, பசலை சாறு, அருகம்புல் சாறு, இவற்றிலே ஏதேனும் ஒன்று கரிசாலை சாறு. இவற்றை நாம் பருகுகின்ற நிலையிலே குருதி சுத்திகரிப்பாகிறது, உடலிலே தேங்கி இருக்கின்ற நீர் வெளியேறுகிறது, கல்லீரல் மண்ணீரலுக்கு பலம் தருகிறது, முழுமையாக ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இது விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, அன்றாடம் 2 நேந்திரம் வாழைப்பழங்கள், இந்த நேந்திரம் வாழைப்பழத்தை எடுத்து அதனோடு தேன் கலந்து உறவாடும்படி பிசைந்து சில நாட்கள் சாப்பிட்டு வருகின்ற நிலையிலே இந்த புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரத சத்துவம் நிறைந்த ஒரு கனியாக இந்த வாழை விளங்கும். அதனோடு ஃபைபர் என்கின்ற நார் சத்துவம் மிகுதியாக இருக்கிறது. பீட்டா கெரோட்டின் என்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இதிலே அதிகமாக இருப்பதனாலே புற்று வாராமல் தவிர்க்கக்கூடிய ஒன்றாக, குறிப்பாக கொலான் கேன்சர் என்று சொல்லக்கூடிய மலக்குடலிலே புற்று வாராமல் தடுக்கக்கூடிய ஒரு உணவாக இந்த நேந்திரம் தேன் விளங்கும். மேலும் திசு வளர்ச்சி, இந்த டிஷ்யூ டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய திசு வளர்ச்சி, தசை வளர்ச்சி, உடலுக்கு தசை பிடிப்பு, இவற்றை தரக்கூடிய அளவுக்கு அதிகமான புரத சத்துவத்தை இந்த நேந்திரம் பழமும் தேனும் நமக்கு தரும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். பொங்கேமியா பின்னட்டா, பொங்கேமியா பின்னட்டா என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது இந்தியன் பீச் ட்ரீ என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது. இந்தியன் பீச் என்று சொல்லுகின்ற பொழுது அது தமிழ்படுத்துகின்ற நிலையிலே இந்திய கடற்கரை என்று பொருளாகும். எப்படி கடற்கரையிலே சில்லென்ற காற்று நமக்கு கிடைக்கிறதோ அதுபோல இந்த புங்கன் மரத்து நிழலிலே இருக்கின்ற பொழுது கடுமையான வெயிலிலேயும் நமக்கு ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியதாக, ஒரு கடற்கரையிலே நிற்பது போன்ற உணர்வை இது தருவதனாலே இதற்கு இந்தியன் பீச் ட்ரீ என்று சொல்லியிருக்கிறார்கள். கரஞ்சா என்ற வடமொழி பெயரை இது பெற்றிருக்கிறது. இந்த புங்கன் இலை இந்த அல்ட்ரா வயலட் ரேஸ் என்று சொல்லக்கூடிய சூரியனிடம் இருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை நிறுத்தக்கூடிய வல்லமை உடையது என்பதனாலே இதனுடைய மரத்தின் அடியிலே நிற்பவர்களுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியதாக விளங்குகிறது. மாட்டு வண்டிகளிலே மாடுகளை கட்டி அழைத்து செல்லுகின்ற பொழுது அந்த தலையின் மேலே ஒரு கொத்து இந்த புங்கன் இலையை வைத்து செல்வது வழக்கம். வெயில் காலத்திலே மாட்டு கொம்புகளுக்கு இடையே ஒரு கொத்து புங்கன் இலையை வைத்து செல்வதனாலே அந்த மாடுகளுடைய தலைக்கு உஷ்ணம் ஏறாமல் அவைகளுக்கு சுகமான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனாலே
அப்படி செய்திருக்கிறார்கள். இதனுடைய பூக்கள் என்று பார்க்கின்ற நிலையிலே ஒரு ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த பூக்களை சேகரித்து வைத்துக்கொண்டு பொடித்து ஒரு தேக்கரண்டி அந்தி சந்தி என்று 2 வேளை அதை பருகி வருகின்ற நிலையிலே சர்க்கரையை மட்டுப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய இலைகளை நாம் தீநீராக வைத்து பருகுகின்ற நிலையிலே ஆன்டி டயரியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று பேதியை நிறுத்தக்கூடியதாக விளங்குகிறது. இதனுடைய விதையிலே இருந்து எண்ணெய் எடுப்பார்கள். அது புங்கன் நெய் என்று விற்பார்கள். மற்றவற்றை நெய் என்று சொல்லுவதில்லை, எண்ணெய் என்று சொல்லுவார்கள். ஆனால் புங்கனுடைய எண்ணெயை மட்டும் புங்கன் நெய் என்று சொல்லுவார்கள். நெய் போல திடமாக இருப்பதனாலே அப்படி சொல்லுவது வழக்கம். இந்த புங்கன் நெய்யை நாம் உள்ளுக்கு பலகாரமாக செய்து பயன்படுத்துகின்ற பொழுது உறுப்புகளிலே இருக்கின்ற நச்சுக்களை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. வலியை போக்குகிறது. ஸ்டிப்டிக் எமஸ்டாட்டிக் என்கின்ற வகையிலே குருதி கசிவை நிறுத்தக்கூடியதாக திகழ்கிறது. உடலுக்கு தங்க மேனியை தரக்கூடியதாக, பொலிவையும் அழகையும் தரக்கூடியதாக விளங்குகிறது. அன்பான நேயர்களே, புங்கன் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு புங்க மரத்தோட மருத்துவ குணங்கள் என்ன, புங்க மரத்தோட பாகங்களை நம்ம எப்படி மருந்தா பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். மாசி மாசம் தொடங்கி நமக்கு புங்க மரத்துல அதிகப்படியான பூக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து புங்க மரத்துல இருந்து காய்களும் வரும். இந்த புங்கம் பூக்களை நம்ம சர்க்கரை நோயை தணிக்கக்கூடிய மருந்தாவும், சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாவும் பயன்படுத்தலாம். புங்க மரத்துல இருந்து விழக்கூடிய பூக்கள், அந்த பூக்கள் மலர்ந்ததும் தானா உதிர்ந்துடும். அந்த பூக்களை நம்ம மண் இல்லாம இந்த மாதிரி சேகரித்து வச்சுக்கணும். சேகரித்து நிழல்லையே உலர்த்திட்டு அதை நெய்யில் வறுத்துடணும். இந்த மருந்து செய்வது எப்படின்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: புங்கன் பூக்கள், நெய். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய்யோட நம்ம சேகரித்து வச்சுருக்க புங்கன் பூக்களை சேர்த்து வறுத்துடலாம். இந்த புங்கன் பூக்கள் நல்லா பொறிஞ்சி வரணும். சிறு தீயில வச்சு நம்ம கருகாமல் பொறுமையாக வறுக்கணும். புங்கன் பூக்களில் தண்ணீர் இல்லாமல் பார்த்துக்கணும். நம்ம தண்ணீரோடு சேர்த்து தண்ணி தெளித்து வச்சு ஃப்ரெஷ்ஷான பூக்களை நம்ம சேர்த்தோம்னா படப்படன்னு வெடிக்கும். அதனால் புங்கன் பூக்களை நம்ம சேகரித்து நிழலில் உலர்த்திட்டு வறுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். சிறு தீயில வச்சு நம்ம நல்லா பொன்னிறமாக இதை வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துக்கிட்டு ஆற வச்சுட்டு இதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு 1/4 தேக்கரண்டியிலேருந்து நம்ம 1/2 தேக்கரண்டி வரைக்கும் காலை மாலைன்னு 2 வேளையும் சாப்பிட்டுட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறையிறது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயினால் ஏற்படக்கூடிய தோல் பிரச்சனைகள் சரியாகும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு உண்டாகக்கூடிய புண்கள், சீழ்பிடித்த புண்கள், அழுகிய நாற்றம் எடுத்த புண்கள், இவை எல்லாமே ஆறும். புண்கள் புடம் வைத்து கொண்டு உள்ளே போகாமல் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது செயல்படும். நுண்கிருமிகளை தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இருக்கும். இந்த புங்கன் பூக்களை நம்ம தோல் நோய்க்கான மருந்தாகவும் பயன்படுத்தலாம். தோல் நோய் இருக்கும் பொழுது நம்ம புங்கன் பூக்கள் 10 to 15 பூக்கள் எடுத்துட்டு அதோட கொஞ்சமாக பசும்பால் விட்டுடணும். ஒரு 50 ml அளவுக்கு பசும்பால் சேர்த்து வசம்பு தூள் 2 சிட்டிகை, 1 பல் பூண்டு, இதெல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சிடணும். கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சீரகம் எல்லாம் சேர்த்து கொதிக்க வச்சுட்டு நம்ம அதை வடிகட்டி குடிச்சிட்டு வரும் பொழுது அது தோல் நோய்களுக்கான மருந்தாக செயல்படும். குறிப்பாக கரப்பான் போன்ற நோய்களுக்கு அந்த மருந்தை எடுக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த புங்கன் பூ வறுபட ஆரம்பிச்சிருச்சு. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதலை சரி செய்யக்கூடிய மருந்தா புங்க மரத்தோட பட்டையை பயன்படுத்தலாம். புங்க மரத்தோட பட்டையை எடுத்து அதை நல்லா இடித்து சாறு எடுத்துக்கணும். ஒரு 20 ml அளவுக்கு சாறு எடுத்துக்கிட்டு அதோட தேங்காய் பால் 50 ml அளவுக்கு சேர்த்துக்கணும். சுண்ணாம்பு தெளிவு நீர் ஒரு 10 ml அளவுக்கு சுண்ணாம்பு தண்ணியில் கரைச்சிட்டு அந்த தெளிஞ்சு வரக்கூடிய அந்த பால் போன்ற அந்த நீரை மட்டும் எடுத்துக்கணும். அது ஒரு 10 ml. அதெல்லாம் சேர்த்து நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது அதிகாலையில் தினம் ஒரு வேளை பருகிட்டு வரும்பொழுது 5 நாட்கள் தொடர்ந்து எடுத்துட்டோம்னா இந்த வெள்ளைப்படுதல் சரியாகும். இப்போ இந்த புங்கன் பூ நல்லா வறுபட்டுடுச்சு, இதை எடுத்துக்கலாம். புங்கன் பூவை நம்ம நெய்யில் வறுக்கிறதுனால அந்த வெகுட்டல் மனம் மாறும். அப்படியே டைரெக்டாக எடுத்தோம்னா ரொம்ப குமட்டும். இதை எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு
பொடி பண்ணி வச்சுக்கணும். பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியை நம்ம பயன்படுத்தலாம். இந்த மருந்தை நம்ம வாரம் ஒரு முறை கூட தயார் பண்ணி வச்சுக்கலாம். புங்க மரத்தோட பூக்களை நிழலில் உலர்த்தி அதை நெய்யில் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு தினமும் காலை மாலைன்னு 2 வேளையும் அரை தேக்கரண்டி அளவு தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்பொழுது, உள்மருந்தாக பயன்படுத்திட்டு வரும்பொழுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு குறையிறது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய புண்களை வராமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் அழுகிய புண்களை விரைவில் ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, புங்கேமியா பின்னட்டா என்று சொல்லக்கூடிய புங்கன் மரம், இந்தியன் பீச் ட்ரீ என்ற ஆங்கில பெயரை பெற்றிருப்பது. இந்த புங்கன் மரத்தினுடைய இலைகள் ஒரு ஸ்டிப்டிக் எமஸ்டட்டிக் என்கின்ற வகையிலே குருதி கசிவை நிறுத்தக்கூடிய உள்மருந்தாகவும் புறமருந்தாகவும் பயன் தருகிறது. இதனுடைய எண்ணெயை பற்றி சொல்லுகின்ற பொழுது அகத்தியர் மருத்துவ குணப்பாட நூலிலே அங்கம் அழகு பெறும், தங்கம் போல மேனி காந்தியுறும். தங்கம் போல மேனி காந்தியுறும் என்று சொல்லுகின்ற பொழுது தங்க நிறத்தை பொன் போல மேனி ஜொலிக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அங்கம் அழகு பெறும் என்று சொல்லியிருக்கிறார். அழகு என்கின்ற பொழுது நல்ல தசை பற்றிய கன்னங்களிலே தசை பிடிப்பு ஏற்படுவது, முகத்திலே ஒரு பொலிவு ஏற்படுவது, போதிய தசை பிடிப்பு உடம்பிலே ஏற்படுவது. இதனால் அங்கம் அழகு பெறும், தங்கம் போல மேனி மினுமினுக்கும், வந்த சொறி சிறங்கு கரப்பான் விலகி போகும் என்று சொல்லியிருக்கின்றார். இதை மேற்பூச்சாக பயன்படுத்துவதனாலும் உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலும் வந்த சொறி சிறங்கு கரப்பான் இவை அத்துணையும் இந்த சொரியாசிஸ் என்று சொல்லக்கூடிய தீராத தோல் நோயையும் போக்கக்கூடியது. கரப்பான் என்று சொல்லக்கூடிய கால்களிலே, முழங்கால்களிலே 2 கால்களிலேயும் வந்து பல வருடங்கள் இருந்து நாளடைவிலே கால்களை கருப்பாக்குகின்ற ஒரு தோல் நோய், அந்த கரப்பான் என்று சொல்லுவார்கள். அவற்றை போக்கக்கூடிய புறமருந்தாகவும் இது பயன் தருகிறது. ஆன்டிசெப்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று ஆறாத புண்களை ஆற்றுகின்ற ஒன்றாக இந்த எண்ணெய் விளங்குகிறது. இதனுடைய பூக்களை நாம் உள்ளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அகற்று வாயு அகற்றியாக இருந்து வயிற்றிலே சேர்ந்த வாயுவை வெளித்தள்ளக்கூடியதாக விளங்குகிறது. டிவார்ம் என்று சொல்லுகின்ற வகையிலே உள்ளே இருக்கின்ற வயிற்றை சார்ந்த புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாகவும் இது திகழ்கிறது. அன்பான நேயர்களே, நிழலுக்காக நாம் வைத்திருக்கின்ற இந்த புங்கன் எவ்வளவு உன்னதமான மருத்துவ குணங்களை உடையது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.